அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போறாரு. 10ஆம் இடத்துல குரு உச்சமாக போறாரு. இது நமக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னா ஒரு மாதிரி கலவையான பலன்களை இந்த குரு பெயர்ச்சி நமக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு நமக்கு கம்ப்ளீட்டா அன்ஃபேவரான பிளானட். அதாவது 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அப்படிங்கிற இந்த குரு பகவான் உச்சமாகிறது ஒரு வகையில குற்றம். அதுவும் ஜீவனஸ்தானத்துல உச்சமாகிறது இன்னொரு குற்றம். இது ஒரு சில விஷயங்களுக்கு கண்டிப்பா நமக்கு ஃபேவரான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியரா டாபிக் வைஸா எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுல பாதிப்பு இருக்கு, எதுல நமக்கு ஃபேவரான அமைப்பு இருக்கு அப்படிங்கறத நான் அதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ லென்த்தா தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸா பிரிச்சு டைம் லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக்கை ஸ்பெசிபிக்கா பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை டாபிக் வைஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா, குருவுடைய பார்வை தன குடும்ப வாக்கு ஸ்தானத்து மேல பதியுது. இது ஒரு வகையில நல்லது. என்னதான் குரு நமக்கு 6ஆம் அதிபதியாக வந்தாலும் இயற்கை சுபர் குரு அவர் தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு வகையில நல்லது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு மாதிரி சில இயற்கையான வாக்குவாதத்தோட ஃபேமிலி சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்துரும். குடும்பத்துல ஒரு மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தென்பட்டாலும் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா வந்துடும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்துருவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ஃபேமிலி ரீதியா என்ன கஷ்டம் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும். குடும்பத்துடைய தேவைகளை இந்த நேரத்தில் பூர்த்தி பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. குடும்பத்துல சுப மாற்றங்கள், சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கும் ஃபேவரா தான் இருக்கு. குடும்பத்துல ஓரளவுக்கு மகிழ்ச்சி, நிம்மதி, ஃபேமிலி ரீதியா என்ன கவலை வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலையை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. எனவே ஃபேமிலி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசா குற்றமா சொல்ற மாதிரி இல்ல. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அடிக்கடி வாக்குவாதம் வந்துடும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அடிக்கடி வாக்குவாதம் வரும். அதை மட்டும் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டு உடைய வார்த்தைகளை நீங்க நிதானமா செயல்பட்டாலே இந்த குரு பெயர்ச்சி ஃபேமிலி ரீதியா ஒரு நிம்மதியான சூழ்நிலையை டெஃபினட்டா உங்களுக்கு கொடுத்துரும். அடுத்தது நம்ம தொழில், உத்தியோகம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் கொஞ்சம் டஃபா இருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகத்துல மாற்றம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்துக்காக இடமாற்றம் அடைவீங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல ஒரு சில மாற்றங்களை இந்த நேரத்துல உறுதியாக சந்திப்பீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் நீங்க எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேரம் அதுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு, ஒரு சில போட்டிகளுக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி ஆயிடும். நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி நம்மளோட ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். எனவே நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கான இந்த அங்கீகாரம், அந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் டெஃபினட்டா கிடைச்சிடும். பட் இந்த நேரத்துல பொறுப்பு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வேலையில ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். நிறைய பேர் வேலையை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்துருவாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலைக்கு சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியேறுவாங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ அதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். எனவே பயண யோகம் இந்த நேரத்துல உண்டு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் அலைச்சல், பயணம், கொஞ்சம் மன உளைச்சல் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு நம்ம முன்னேறணும். 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. போட்டிகள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளிச்சு உங்களுக்கான இடத்தை நீங்க நிலைநாட்டிடுவீங்க. ஸோ
அது நான் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் மன உளைச்சல் பிரஷரான அமைப்புலாம் உண்டு. நிறைய பேருக்கு சேஞ்சஸ் இந்த நேரத்தில் நிறைய நிகழும். வேலையில மாற்றம் நிகழும், இடமாற்றம் அடைவீங்க, வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போலாம். ஸோ சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும், கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், பட் அது எதுவும் உங்களை பெருசா பாதிக்காது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஹிண்ட். அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயம் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போகவே வேண்டாம். ஏன்னா 6ஆம் அதிபதி ஜீவனஸ்தானத்தில் உச்சம். கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் சார்ந்த வகையில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு செய்ய வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் தேவையில்லாத கடன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்தில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அட்வைசபிள் இல்ல. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இந்த நேரத்துல ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளா போகுமா அப்படின்னாக்கா தனஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால வருமானம் வரும். எல்லாத்தையும் அப்படியே ரொட்டேட் பண்ண முடியும். எதுவும் பெருசா நீங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது, பட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க, ரொட்டேட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. பட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க வேற ஆப்ஷன் இல்ல, எனக்கு தொழில் பண்றது தான் ஒரே ஆப்ஷன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு நல்ல யோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. செகண்ட் என்ன நீங்க பார்க்கணும்னாக்கா உங்க ஜாதக பலமா இருக்கக்கூடிய கிரகத்துடைய தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நீங்க இந்த நேரத்தில் அறுவடை செய்ய முடியும். யோக தசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல உங்க ஜாதகத்துல அதிக சுபத்துவமா இருக்கக்கூடிய கிரகத்துடைய தொழில் எடுத்து பண்ணீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு தொழில் எடுத்து பண்ணாக்கா அது ஒரு மாதிரி கடன் சூழல்ல உங்களை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்கா குரு 10ஆம் இடத்துல உச்சம் ஆகும்போது தப்பான டிசிஷன்ஸ் அதிகமா எடுக்க வைக்கும், தப்பான முடிவுகள் நிறைய எடுக்க வைக்கும். ஆசை காட்டுவாங்க எல்லாரும், இப்படி பண்ணா இதுல ப்ராஃபிட் கிடைக்கும், அப்படி பண்ணா அதுல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டுவாங்க. நம்ம மைண்டு நம்ம பேச்சை கேட்காம அது மாட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடும், அப்புறம் பிறகு தத்தளிக்கும். அதனால கொஞ்சம் கவனம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா தான் இருக்கு. கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் பரவாயில்லை, மேனேஜ் பண்றீங்க. வேலையே இல்ல, இப்போ ஒரு வேலை கிடைக்குமா, முயற்சி பண்ணலாமா, தாராளமா முயற்சி பண்ணலாம். வேலையெல்லாம் அட்டகாசமா கிடைச்சிரும். நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போவாங்க. இப்போ இருக்கிற இடத்துல உங்களால ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இருக்க முடியாது. இடமாற்றம் உறுதியாக உண்டு. ஏன்னா சரராசியில குரு உச்சமாகிறாரு, 6ஆம் இடம் சுபத்துவமாகுது, குரு பார்வையில 6ஆம் இடம். எனவே டெஃபினட்டா ஒரு இடமாற்றம் உண்டு. இடம் மாறி உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அட்டகாசமா கிடைச்சிடும். ஸோ தொழில் உத்தியோகம் ஆவரேஜா இருக்கு, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற லெவல்ல இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தை குரு பார்த்துடுறாரு, 4ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு, சுகஸ்தானத்தையும் குரு பார்த்துடுறாரு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. கடன் பிரச்சனை ஆல்ரெடி இருக்குன்னா கடனை கட்டி முடிக்கிறீங்க. புதுசா ஒரு பிளான் பண்றீங்க, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, வீடு வாங்குறது, நிலபுலங்கள் வாங்குறது, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஐடியா ஏதாச்சும் பண்றது. அதே போல வண்டி வாகனம் புதுசா வாங்குறது. நிறைய பேர் இந்த 4 வீலர்ஸ் வாங்குவாங்க, 2 வீலர் வாங்குவாங்க. அதே போல வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய பொருளாதாரத்தை ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணிடுவீங்க, ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. நம்ம நட்சத்திரத்தை சேர்ந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வீடு வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. அசையும் அசையா சொத்துக்கள் இந்த நேரத்தில் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் வாங்கி இதெல்லாம் செய்வீங்க. ஒரு கடன் உருவாகும், அந்த கடனுக்கு ஓரளவுக்கு மனதிற்கு நிறைவே தர மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி மாற்றம் பண்ணிப்பீங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்குறேன். எனவே பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி உண்டு. கடன் உருவாகும், கடன் வழியாக சில சுப மாற்றங்களை இந்த நேரத்தில் நிச்சயமாக செய்து கொள்ள முடியும். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அதே போல வந்து இந்த நேரத்தில் பழைய கடனை கட்டி முடிச்சிடுவீங்க, பழசை முடிச்சு புதுசுக்கு இந்த நேரத்தில் சிந்தனை போகும். ஸோ அது நான் வந்து உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவா தான் இருக்கு. எல்லாமே பொருளாதாரம் பெருசா டல்லாலாம் இல்லை, எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க. உடைய ஆசைகள் எண்ணங்களை பூர்த்தி பண்றீங்க. நீண்ட நாள் ஆசை இந்த நேரத்தில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ அது நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவா பார்க்குறேன். பொருளாதாரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா லாபஸ்தானத்துல கேது, எனவே வரவுல பெருசா தடை இருக்காது, பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பார்வை தொடர் விரைய செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வரும் கையில நிக்காது, அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சிரும். அதெல்லாம் கையில பணமா வச்சுக்காதீங்க. ஒரு நல்ல விஷயத்துல
இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடுறது நல்லது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது இந்த நேரத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பெஸ்ட் ஆப்ஷன் குரு உச்சம் இல்ல கோல்டு நிறைய பேர் வாங்குவாங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. பிசினஸ் வைஸா ஹை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணா போதும். மற்றபடி இந்த அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை தாராளமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பாசிட்டிவா இருக்கு. வரக்கூடிய பொருளாதாரத்தை ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி சேஃப்டி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடத்துல ராகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு காதல் உறவு சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு காதல் வாழ்க்கை ஒரு மாதிரி மன உளைச்சலை கடுமையா கொடுக்கும். காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயத்துல நிறைய கசப்பான மாற்றங்கள்லாம் உண்டு. ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத சூழ்நிலையே காதல் உறவு கொடுக்கும். நிறைய பேருக்கு பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எதுவும் உங்களுடைய மைண்டையும் உங்க மனசையும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவசர முடிவு, அவசர மாற்றங்கள், கோபத்துல முடிவு எடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது, அதெல்லாம் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டைமிங் காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல ஒரு மாதிரி வார்னிங்கா தான் இருக்கு. பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. குரு பார்வையும் 5ஆம் இடத்தை விட்டு விலகுது. 5ஆம் இடத்துல ராகு, தனித்த ராகு காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயத்துல கடுமையான பிரஷரை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படலை. அதை நான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா பார்க்குறேன். திருமண முயற்சிகளை பண்ணலாம், இருந்தாலும் இந்த நேரத்தில் தாமதப்படுற மாதிரியே ஃபீல் ஆகும். காரணம் என்ன அப்படின்னாக்கா 7க்கு 12ல சனி இருக்கிறது ஒரு குற்றம், 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு குற்றம். ராகுடைய 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும். இந்த திருமண முயற்சியில கொஞ்சம் தாமத அமைப்பு உண்டு. நம்ம நெருங்கி போனாலும் அப்படியே ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போகும். அல்ல திருமண முயற்சி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போடணும். கொஞ்சம் அலட்சியம் இல்லாம கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போடணும். ஸோ கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து அந்த நேரத்தில் சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். குரு 10ல உச்சம் ஆகுறதுனால குரு பலம் நல்லாவே இருக்கு. அதனால இந்த நேரத்தில் தாராளமா திருமண முயற்சிகளை தொடங்கலாம். ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு, தடை அமைப்புகளுக்கு பிறகு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும். அடுத்து திருமண வாழ்க்கை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் வாழ்க்கை துணையால நிறைய செலவு இருக்கும். மாத்தி வாழ்க்கை துணையால செலவு, மேலும் வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட ஒத்து போகாது, மாறி கருத்து போராட்டம் அடிக்கடி வரும். சம்பந்தம் இல்லாத வாக்குவாதம் வந்துடும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. ஒரு மாதிரி போராட்டமா இருக்கும். மன நிம்மதி கிடக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால இந்த நேரத்துல திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டா போதும். மற்றபடி இந்த நேரத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட செயல்பட்டாலே மன வாழ்க்கை ஓரளவுக்கு இனிமையான மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ல இருக்கிற ராகு புத்திர பாக்கியத்துல தடை அமைப்புகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், மருத்துவ செலவுகளை செய்ய வைக்கும். இந்த நேரத்துல புத்திர பாக்கியத்துல சுப செய்தி உண்டா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா குரு இயற்கை சுபர், புத்திர காரகன், அவர் உச்சம் ஆகுறாரு. புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம். 5ல இருக்கிற ராகு அதை ஒரு மாதிரி தடைப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மெடிக்கல் நீட்ஸ் தேவை. மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது உறுதியாக அந்த நேரத்தில் தடை தாமதத்தோட புத்திர பாக்கியத்துல சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். உறுதியாக உண்டு, கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா பெண்கள் இந்த நேரத்துல பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. கரெக்டா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். நீங்க துலாம் ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சனி பார்வை 8ல இருக்கு, நல்லது இல்ல. 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் இடத்துல ராகு. இது கண்டிப்பா புத்திர பாக்கியத்துல ஒரு மாதிரி தாமத அமைப்பை தான் ஏற்படுத்துது. அதனால பெண்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் பராமரிப்பு அதிகமா இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கோங்க. அதே போல உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியமா நீங்க கேர் எடுத்து பாத்துக்கணும். அதுல உங்க தேக ஆரோக்கியம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெடிக்கல் செலவோட, கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட புத்திர பாக்கியத்துல சுப செய்தி எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம். பேரண்ட்ஸுக்கு இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில கடுமையான மன உளைச்சல் இருக்கும். அடுத்தது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி அதிகமா திங்க் பண்ணுவோம். என்ன ஆக போகுது, எப்படி மாற்றம் செய்யலாம், சொல் பேச்சை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான வருத்தம், கவலை எல்லாம் நிறைய இருக்கும். சோ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பிள்ளைகளுடைய உறவு நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு மாதிரி மனக்கசப்பான சூழ்நிலைகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. அடுத்த பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்.
பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில நிறைய வருத்தங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த கவலைகள் தலை தூக்கி நிற்கும். பிள்ளைக்கு வந்து ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு திருமணம், அவருடைய ஏஜுக்கு தகுந்தா போல என்ன சுபகாரியம் செய்யணுமோ அதை தடைப்படுற மாதிரியே ஃபீல் ஆகும், தாமதப்படுற மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்க சொல்றதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க, அவங்க சொல்றதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க, இப்படியே ஒரு மாதிரி குழப்பமா போகும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை, இதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாமே ஒரு மாதிரி வார்னிங்கா தான் காமிக்குது. சோ பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கவனம் தேவை. பச்சிலம் குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா தாய்மார்கள் பத்திரமா பாத்துக்கணும். உணவு கொடுக்கும் போது ரொம்ப கவனமா பாத்துக்கங்க. குறையறதுக்கு உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த சிரிப்பு மூட்டுறது இதெல்லாம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் சேஃபா பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப சொல்லிட்டு இருக்க விஷயம் எல்லாம் வந்து உங்களை பதட்டம் அடைய வைக்கிறதுக்காகவோ உங்களை வருத்தம் அடைய வைக்கிறதுக்காகவோ கண்டிப்பா கிடையாது. கிரக நிலைகள் இப்படி கொஞ்சம் டஃபா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா கவனமா இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாம அழகா நீங்க கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு கவலையோ வருத்தமோ பயப்படவோ வேண்டாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான். கவனம் இருந்தால் கவலை வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பார்வை அட்டகாசமா இருக்கு. எதுவும் பெருசா டல்லாலாம் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றம் உண்டு. கல்வியில நல்ல கவனம் செலுத்த முடியும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும், கொஞ்சம் ப்ரெஷரான மைண்ட் செட்டை கொடுக்கும். தெளிவா நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியல, குழப்பமா இருக்கு. அந்த மைண்ட் செட் அந்த 5ல இருக்கிற ராகு கொடுக்கும். இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் எடுக்கணும். உங்களை ரொம்ப குழப்பமா இருக்குன்னா நீங்க எந்த துறை சார்ந்த பயணிக்க ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது. மற்றபடி குரு பார்வை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது. இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து இடம் மாறி படிப்பாங்க, சொந்த ஊரை விட்டு வெளியேறுவாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் போவாங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் போவாங்க. அதே போல நாடு விட்டு நாடு போய் படிக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் உண்டு. தாராளமா முயற்சி பண்ணலாம். கல்வி சார்ந்த விஷயத்துல எதுவும் பெருசா தடையாலாம் இல்லை. ஆசைப்படுற மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துல தேவையில்லாத கவன சிதறல் பெண்கள் சார்ந்த வகையில வரலாம். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி இந்த நேரம் எதுவும் பெருசா பாதிப்பா தெரியல. கல்வி சார்ந்த விஷயத்துல ஒரு அட்டகாசமான மாற்றத்தையும் ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அந்த காலகட்டத்தை பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த நேரத்துல தேக ஆரோக்கியம் நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னா முக்கியமான வார்னிங் பாயிண்ட் நான் வந்து உங்களோட ஹெல்த்ல தான் நான் கொடுக்குறேன். நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல தேக ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்துல அதிகபட்சமா இருக்கு. ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா இந்த நேரத்துல வயிறு சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள் வந்து கருப்பை சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல இந்த நேரத்துல மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை பெண்களுக்கு அடிக்கடி வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். அதே போல சனியுடைய பார்வை 8ஆம் இடத்துல, எனவே உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும். அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ஃபுட் பாய்சனிங் ஆகுறது, சாப்பிட்ற உணவு உடலுக்கு எடுத்துக்காம இருக்கிறது, கொமட்டிக்கிட்டு வருது, சாப்பிட்றதுலாம் எதுவும் செரிக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கழிவு நீக்க உறுப்புகள்ல பாதிப்பு வந்து நீங்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாச்சும் வந்து நீங்கவும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த நேரத்துல நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. பல வகைகள் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல கிழங்கு வகைகளை அதிகமா எடுத்துக்கலாம். சோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நல்ல உருளைக்கிழங்கு, நல்ல கிழங்கு வகைகள்ல கருணக்கிழங்கு எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. மேலும் இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சம ராகு மன உளைச்சலை கடுமையா கொடுக்கும். தூக்கம் வராது, சரியா சாப்பிட முடியாது, உணர்ச்சி வசப்பட வைக்கும், கோபப்பட வைக்கும், புத்தியில கலக்கத்தை கொடுக்கும். எனவே இந்த நேரத்துல உங்க மன ஆரோக்கியத்தை நீங்க சரியா பராமரிக்கணும். உறுதியாக என்னுடைய உறவுகளாகிய நீங்க மெடிடேஷன் பண்ணிடுங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பண்ணுங்க. நடைப்பயிற்சி உறுதியா அந்த நேரத்துல இருக்கணும். ஏன்னா உணவுலாம் செரிக்காது அவ்வளவு சீக்கிரம். அல்ல ஒரு 10 நிமிஷம் நடைபயிற்சி உறுதியா இருக்கணும். அதே போல ஒரு அரை மணி நேரம் தியான பயிற்சிகளை மேற்கொண்டே தீர வேண்டும். வேற ஆப்ஷனே இல்ல. சோ இது ரெண்டையும் நீங்க ப்ராப்பரா பண்ணாலே இந்த நேரம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். மனதை கெடுக்கக்கூடிய செய்திகளை உங்க காதுல போட்டுக்காதீங்க. மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இந்த நேரம் வந்து மனசை வந்து ஒரு மாதிரி பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். நிம்மதியே இருக்க முடியாது. மன நிம்மதி கெடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. அதனால தேவையில்லாததை கேட்காம தேவையில்லாத பார்க்காம உங்க லைஃபை இப்போதைக்கு என்ஜாய் பண்றதுக்கு
ட்ரை பண்ணுங்க. பாசிட்டிவா மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. மனசை போட்டு ரொம்ப அலக்களிக்காம ரிலாக்ஸா போங்க. இப்ப இருக்கிற அந்த பிளானட்டரி போர்ஷன் சேஞ்ச் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். டெம்பரவரியா இருக்கிற பிரச்சனையை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தமோ கவலையோ பட வேண்டாம். ரொம்ப குறைவான நேரம் நமக்கு இருக்கிறது. அதுல எதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் மைண்ட்ல போட்டு யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எதுவுமே தேவையில்லை. இப்போதைக்கு நேரம் அப்படி இருக்கு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, மன உளைச்சல் இருக்கு. ஆனா அது பிளானட் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல எல்லாமே சரியாயிடும். சரியாக போற பிரச்சனைக்கு நம்ம இப்போ வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நல்ல பிரச்சனை இருக்கா, வேற எதுலயாச்சும் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க. வருத்தம் இருக்கா, உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தின் மேல கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க. ஸோ நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாமே. மைண்டை நம்ம திசை திருப்பி கஷ்ட காலத்துல கூட நம்மள மகிழ்ச்சியா நம்மள பார்த்துக்க முடியும். ஸோ உறுதியா தியான பயிற்சி பண்ணுங்க, நிறைய தெளிவு கிடைக்கும். தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நடைபயிற்சி பண்ணுங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடற்பயிற்சி பண்ணுங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்க. ஏன்னா மனசு கெட்டு போனா வயிறு கெட்டு போயிடும். அது உண்மைதான். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த வளர்ச்சியும் தேவையில்லை, சந்தோஷமும் தேவையில்லை, நிம்மதியும் தேவையில்லை, கஷ்டமும் தேவையில்லை, எதுவுமே இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஹெல்த்தை பாருங்க, உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்க இங்கன்னு சொல்லிட்டு உங்க கவனத்தை திசை திருப்பாம உங்க மேல இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், நிறைய புரிதலை கொடுக்கும். ஸோ ஹெல்த்ல கவனம் தேவை. மன ஆரோக்கியம், மென்டல் பீஸ்லயும் நீங்க இந்த நேரத்தில் கவனமா இருக்கு. சரி, இந்த குரு பயிற்சியில வேற ஏதாச்சும் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னா, உங்களுடைய பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகள் ஏதாச்சும் வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எனவே யாருக்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இதை நான் பண்றேன், இதனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஸோ அதுல கவனமா இருக்கணும். அடுத்து அந்த நேரத்துல தாயார் சார்ந்த விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது அந்த நேரத்துல ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். இளைய சகோதர சகோதரிகளோட நிறைய குழப்பங்கள், வருத்தங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்களோட ஏதாச்சும் வருத்தங்கள், மனக்கசப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுலயும் கவனம் தேவை. மேலும் இந்த நேரத்துல சுப விரய கடன் உண்டாகும். கடன் வரும், ஆனா அந்த கடன் ஒரு நல்ல விஷயத்துக்காக வாங்குவீங்க, ஒரு நல்ல மாற்றத்துக்காக கடன் வாங்குவீங்க. கடன் ஏதாச்சும் ஒரு கடன் நீங்க கட்டுறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல கடனே இல்லாம நீங்க மாத்தாம ஏதாச்சும் ஒரு கடன் சின்னதா வச்சுக்கோங்க. அதை ரெகுலரா நீங்க பே பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த குரு பயிற்சியில பாதிப்புகள் எல்லாம் குறையறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியில நான் உங்களுக்கு கொடுக்கறது தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா மனமுருகி வழிபடுங்க. அதற்கு அடுத்தபடியா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் போயிட்டு சிவனை வழிபட்டு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பா வியாழக்கிழமையில சிவாலயம் போயிட்டு சிவனை வழிபட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப விசேஷம். குறிப்பா சிவாலயம் போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருந்தா ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானை வழிபட்டு அந்த ஆலயத்துல 1 மணி நேரம் அமர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். ஸோ அதை நம்ம இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க, பாதிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த நேரத்துல ஏழை மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஏதாச்சும் புத்தகம் வாங்கி கொடுக்கறது, நோட்டு வாங்கி கொடுக்கறது, பேனா வாங்கி கொடுக்கறது, இது போல கல்விக்கு உதவி செய்யறது இந்த நேரத்துல குருவுடைய பாதிப்புகளை குறைக்கும். குறிப்பா வியாழக்கிழமையில இந்த மாணவ மாணவிகளுக்கு, ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு உதவிகளை செய்யலாம், ரொம்ப விசேஷம். அதே போல சனிக்கிழமையில உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரோட்டு ஓரத்துல இருக்கிற ஒரு 10 பேருக்கு உங்களால முடிஞ்ச உதவி, ஒரு 10 பேருக்கு உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இந்த பரிகாரங்களை நீங்க உங்களோட சக்திக்கு தகுந்தாற் போல நீங்க செய்யலாம். எளிமையான பரிகாரங்கள், ஆலய வழிபாடும் உங்களுக்கு எளிமையா நான் கொடுத்துருக்கேன். சோ இந்த பரிகாரங்கள்ல உங்களால எதை எளிமையா செய்ய முடியுமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த பரிகாரங்களை செய்யறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை உறுதியாக குறைத்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவரால் அந்த குரு பயிற்சி நமக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுத்தாலும் அதோடைய கெடுபலன்களுடைய தாக்கத்தை நம்மளால மாற்ற முடியும். இல்ல சொல்லியிருக்க அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்பட்டீங்கனாலே இந்த நேரம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் தான். அதாவது கோச்சார ரீதியா கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு கொடுத்துருக்கேன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம், மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல
கடக வீடு அஷ்ட வர்க்கத்தின் அடிப்படையில எவ்வளவு பலன்கள் வாங்கியிருக்கு. குரு பெயர்ச்சியின் போது கடகத்துல குரு இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஒரு 5க்கு மேல அந்த கடக வீடு பரல் வாங்கியிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதன் பிறகுதான் அந்த கோச்சாரத்தை நம்ம உங்க ஜாதக பிரகாரம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கோச்சார பலன் உங்களுக்கு 100% ஒத்து வரும். ஸோ நான் ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அவயோக தசை நடக்காம ஒரு நல்ல தசை நடக்குது, நல்ல யோக தசை நடக்குது அப்படின்னா அந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு 100% அப்படியே பொருந்தி வந்துடும். அவயோக தசை நடந்தாலோ அல்லது அஷ்டவர்க்கத்தின் அடிப்படையில கடக வீடு பரல்கள் உங்களுக்கு கம்மியா வாங்கியிருந்தாலோ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்ல ஒரு சில மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து தெளிவா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நல்ல காலம் போயிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி நீங்க ஹை ரிஸ்கான பிளானிங் எல்லாம் பண்றது ரொம்ப நல்லது. இந்த கோச்சார பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக ஒரு பொது பலனா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம் இதற்கான ஒரு பொது பலனை தொகுத்து உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை பற்றியும் ஒரு சின்ன புரிதலை அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். டெஃபினட்டா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். அதன் மூலமா உங்களையும் உங்களை பற்றியும் உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேலும் நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள், கோச்சார ரீதியா முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்க கரெக்டா தேவையான அளவுக்கு கோச்சார பலன்கள்லாம் உங்களுக்கு தொகுத்து ஒரு ப்ரிடிக்ஷனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் கூட ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது தேவைப்பட்டால் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். RM PDF சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு PDF சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த PDF தொகுப்புல வந்து பார்த்தோம்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் வந்து தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த PDF சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் PDFும் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு PDF-ஆவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.